பிரைஸ் காட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சிக்கியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாப்பேன், உங்களை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிற ஒரு தேவன். இந்த உலகத்தில் எதற்கெல்லாம் நம்மை தப்புவிக்கிறார்? வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பொல்லாதவரின் கைகளுக்கு தப்புவித்து. யார் இந்த பொல்லாதவர்கள்? இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் யார்? எல்லா மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர் தான். எல்லா மனிதர்களும் தேவனால் படைக்கப்பட்ட தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை பொல்லாதவரின் கைக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது யார் பொல்லாதவர்கள் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். பொல்லாதவர்கள் யார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க தவறுகிறவர்கள், தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல், தேவனால் படைக்கப்பட்டும் என்ற எண்ணம் இல்லாமல் துன்மார்க்கமாக எழும்பி தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். பாருங்கள், யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள். அதில் யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறவன், தகப்பனை ரொம்ப நேசிக்கிறவன், கூட பிறந்த 11 சகோதரர்களையும் அதிகமாய் நேசிக்கிறவன், நல்ல அன்பு கொண்டவன். ஆனால் இவனுக்கு எதிராக அவருடைய சகோதரர்கள் விரோதமாக எழும்பி பொல்லாத காரியங்களை இவனுக்கு விரோதமாக செய்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் யார் இந்த பொல்லாதவர்கள்? எப்படி பொல்லாதவர்களாக மாறி போனார்கள் என்று சொன்னால், யோசேப்பை போல தேவனை ஆராதிக்காமல், யோசேப்பை போல தாய் தகப்பனுக்கு உண்மையாய் நடந்து கொள்ளாமல், யோசேப்பை போல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் அப்படி நடந்ததுனாலே இவர்கள் பொல்லாத சிந்தனை உள்ளவர்களாக மாறி போனார்கள். இப்ப கவனிங்க, யார் இந்த உலகத்தில் பொல்லாதவர்கள்? தேவனுக்கு பயப்படாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்காதவர்கள், நான் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற விசுவாசம் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவ நம்பிக்கை அற்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி தீங்கு செய்ய முடியும். கவனிக்கிறீங்களா? அப்படியானால் கர்த்தர் உங்களை எல்லா பொல்லாதவரின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். பொல்லாதவரின் கைக்கு உங்களை தப்புவித்து நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பொல்லாதவர்களால ஏதோ ஒரு இடத்துல உங்களை பலவந்தப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய நிலத்தை அபகரித்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களுடைய வேலையை அபகரித்திருக்கலாம், இதோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி சில விதமான காரியங்களை செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட பொல்லாதவரின் கை உங்க மேல பலுத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாரையெல்லாம் கர்த்தர் பலவந்தரின் கைக்கு விடுவித்திருக்கிறார், பொல்லாதவரின் கைகளுக்கு விடுவித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தால், வேதத்தை வாசித்து பார்த்தால், முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை பொல்லாத எகிப்தியரின் கைகளிலிருந்து விடுவித்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பொல்லாதவரின் கைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருந்திருக்கிறார். எகிப்தியரை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் கையிலிருந்து, பார்வோனின் கையிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய கரம் பலத்த கரம், பொல்லாதவரின் கைகளிலிருந்து விடுவிக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வரும்போது பொல்லாதவரின் கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எங்குமே விட்டு கொடுக்கவில்லை. எல்லா சத்துருவின் கைகளுக்கும் அவர் நீங்களாக்கி அவர்களை விடுவித்து கொண்டு வந்து கானான் இடத்துல சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பொல்லாதவர்களாலே நீங்கள் எழும்பி இப்படிப்பட்ட பலவீனத்தோடு கூட சோர்ந்து போயிருக்கலாம்.
இனி வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இனி இந்த இடத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்கு வழியே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கையிலிருந்து விடுவிக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். முதலாவது, இந்த பொல்லாதவரின் கைகளுக்கு விடுவித்தது தேவன் விடுவிக்க இறங்கினது எப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். எப்படி இறங்குறாருன்னு சொன்னா, முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மோசே, என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் என்னை நோக்கி விட்ட பெருமூச்சியை, அவர்கள் கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுவிப்பதற்கு அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். முதலாவது, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் சிக்கியிருந்தாலும், எந்த காரியம் உங்களை கட்டி வைத்திருந்தாலும், அதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவித்து அதற்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர். எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விலக்கி மீட்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். யோசேப்பு எகிப்துக்கு போயிருக்கிற போது அங்கே பொல்லாதவர் மனுஷர்களுடைய அந்த கைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை விலக்கி காத்தார். தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற போது தானியேல் ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவன், ஆண்டவருக்காக பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவன். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த வாலிபனுக்கு அங்கிருந்த எல்லா பொல்லாத மனிதர்கள் எழும்பி அவனை எப்படியாகிலும் அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத காரியங்கள் எழும்பும். ஆனாலும் கர்த்தர் உங்களை விடமாட்டார். தானியேல் 3 வேளை ஜெபித்து கொண்டிருந்தான். தானியேல் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தான், வேலை ஸ்தலத்தில் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தான், ராஜாவின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான், அந்த அரண்மனையில் எல்லா காரியங்களும் ஒழுங்காக பார்த்து கொண்டிருந்தான். அவன் எந்த மனுஷனுக்கும் தீமை செய்யவில்லை. சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிக்கிற உண்மை உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டிருந்தாலும் அவனுக்கும் பொல்லாதவர்களினுடைய கை அவனுக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்க முடிகிறது. அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். உண்மையாய் வாழக்கூடியவர்களுக்கு கூட பொல்லாதவர்கள் எழும்புவார்கள். பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் எழும்பினா பரவாயில்லை, உண்மை உள்ள ஒரு மனுஷனுக்கு பொல்லாதவன் எழும்புகிறது நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. உண்மை உள்ள ஒரு மனிதனுக்கு பொல்லாத காரியங்கள் வருகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்கிறேன், பரிசுத்தமாக வாழ்கிறேன், ஜெபிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா, ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கிறேன், நான் உண்மையாக வாழ்கிறேன். ஆனால் எனக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். வேதத்தில் அப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்க நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். தானியேல் ஒரு காரியமும் செய்யல. யோசேப்பு யாருக்கு விரோதமாக ஒன்றும் செய்யவில்லை. அவர்களுக்கு பொல்லாத மனிதர்கள் எழும்பினார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடவில்லை, கைவிடவில்லை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வேதத்தை வாசித்து பார்க்கிற போது தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை நம்மளால் வாசித்து அறிய முடிகிறது. கவனிக்கிறீங்களா? மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர். உண்மை உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த தானியேல் மேலே இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி குற்றம் சுமத்த ஆரம்பித்தார்கள். ராஜாவினிடத்தில் போய் தானியேலுக்கு எப்படி ஆகிலும் அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி, தேவனை யாரும் ஆராதிக்க கூடாது, எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ராஜாவினிடத்தில் ஒரு சட்டத்தை பிறப்பித்து கொண்டு வந்தார்கள். தரியரு ராஜாவும் சட்டத்திலே அவர் முத்திரை மோதிரத்தை போட்டார் பாருங்க, ஒரு முத்திரை இட்டார் பாருங்க, அந்த சட்டத்தை முத்திரையிட்டாரே, அந்த கையொப்பமிட்டாரே. ஆமா, இப்போ தானியேலை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் பொல்லாத மனுஷர்கள். கவனிக்கிறீங்களா? எல்லா பொல்லாத மனுஷர்களும் தானியேலை நம்ம அழித்து விட்டோம், தானியேலை இனி விடுவிப்பதற்கு ஒரு தேவன் இல்லை, தானியேலை விடுவிப்பதற்கு எந்த மனுஷனும் கிடையாது. ராஜா தான் இரக்கம் பாராட்டி கொண்டிருந்தார் தானியேல் மேலே. தரியரு ராஜா தானியேல் மேலே ஒரு அன்பு வைத்திருந்தார், நேசம் வைத்திருந்தார். இன்றைக்கு ராஜாவே கையெழுத்து போட்டு விட்டார், இனி இவனை அழித்து விடலாம் என்று சொல்லி எல்லாரும் நினைத்தார்கள். இவன் கதை க்ளோஸ் என்று நினைத்தார்கள்.
ஆனாலும் தேவனாகிய கர்த்தர், தானியேல் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி செபிக்கிறவன். கர்த்தர் மறப்பாரா? கர்த்தரை நோக்கி செபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எப்பொழுதும் மறக்க மாட்டார். ஆமா, அப்பொழுது கூட இந்த சட்டத்தை மீறி கூட அவன் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான் என்பதை பார்க்க முடிகிறது. அருமையானவர்கள், எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடணும். தாவீது கூட அதானே சொல்றாரு, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்கு நெருக்கம், பாடு, உபத்திரம் வரும்போது, மனுஷர்களால உங்களுக்கு நிறைய பொல்லாப்பு வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க, கர்த்தருடைய பாதத்தில் கூப்பிட ஆரம்பிங்க. ஆனால் இந்த தானியேல் சூழ்நிலையை பார்க்கவில்லை. மறுபடியும் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். ஆண்டவரைக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தான். இவர்கள் ராஜாவினிடத்தில் போய், ராஜா, உம்முடைய சட்டத்தை அவர்கள் மீறிவிட்டான் தானியேல் என்று சொல்லி அவன் மேலே குற்றம் சுமத்தி சிங்கக்கபில் அடைத்து விட்டார்கள். ஆனால் சிங்கக்கபியிலே போட்ட தானியேலை கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை சிங்கத்திற்கு தப்புவித்தார். மனுஷனுடைய எத்தனங்களுக்கு, பொல்லாதவர்களுடைய கைகளுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. தரியொரு ராஜா காலையில் சிங்கக்கபியாண்ட ஓடி போய், உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தாரா, தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்கிறான். ராஜா கேட்கிறான் பாருங்க இந்த கேள்வியை. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ஆம் ராஜாவே, சிங்கங்களின் வாய்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லமுள்ளா இருந்தார். நான் நீதிக்கேடு செய்ததில்லை, நான் என்னை தேவனாகிய கர்த்தர் தப்புவித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தானியேலுக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத மனுஷருடைய கைக்கு தானியேலை தப்பிவித்த தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் தப்பிவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யார் உங்களுக்கு பொல்லாதவர்களாக எழும்பினார்கள்? ஒருவேளை தானியேலுக்கு அங்கே பாபிலோன் தேசத்தில் வேலையில் இருந்தவர்கள் பொல்லாதவர்களாக எழும்பினார்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு பொல்லாதவர்களாக இருக்கலாம். உங்கள் உறவினர் உங்களுக்கு பொல்லாத காரியங்களை செய்து உங்களை அழித்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பின பொல்லாதவர்கள் வேலையில் உங்களுக்கு பொல்லாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை பிஸ்னஸில் உங்களுக்கு பொல்லாதவர்களாக இருக்கலாம். ஊழியத்தில் உங்களுக்கு பொல்லாதவர்கள் எழும்பி இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா பொல்லாதவரின் கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி தப்புவிக்க, விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிற போது, அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிற போது, என் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். பொல்லாதவரின் கைகளுக்கு தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த தானியேலை பொல்லாதவரின் கைகளுக்கு தேவன் விடுவித்தார். யோசேப்பை பொல்லாதவரின் கைகளுக்கு விடுவித்தார். பொல்லாத மனிதர்கள், இன்றைக்கு கூடவே இருக்கிறவர்கள் சில நேரத்தில் பொல்லாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். கூடவே நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் சில நேரத்தில் பொல்லாதவனாய் மாறி விடுகிறார்கள். உங்களுடைய சிநேகிதர் உங்களுக்கு பொல்லாதவர்களாய் மாறிவிட முடியும். உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு பொல்லாதவர்களாய் மாறிவிட முடியும். உங்களை அழித்து விடலாம் என்று நினைத்து விட முடியும். பிசாசு அப்படிப்பட்ட காரியங்கள் அவன் செய்வான். பொல்லாத மனிதர்களை எழுப்பி விடுவான், உங்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுவான். கர்த்தரை விட்டு பிரிப்பதற்காக, கர்த்தரை நீங்கள் இல்லை என்று சொல்லுவதற்காக, கர்த்தரை மறுதலிப்பதற்காக இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை, பொல்லாத மனுஷர்களை எழுப்பி விடுவான் பிசாசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கவனிக்க வேண்டும். சர்வ வல்லமுள்ள கர்த்தரிடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் எல்லா கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆரம்பத்தில் தாவீதை அதிகமாய் நேசித்த சவுல், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறதையும் தாவீது தேவ பக்தியோடு கூட வாழ்கிறதையும் பார்க்கிற போது பொறாமை கொண்டு சவுலுக்கு பொல்லாதவனாய், தாவீதுக்கு பொல்லாதவனாய் மாறிவிட்டான். சவுல் தாவீதுக்கு பொல்லாத ஒரு மனுஷனாய் மாறிவிட்டான். தன்னுடைய மகளையும் கொடுத்து திருமணம் செய்து வைத்து அவனை கொலை செய்யவும் தேடினான். ஆனால் சவுலுடைய கைக்கு தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். தாவீது ஒரு தீங்கும் செய்யவில்லை. தாவீது எப்பொழுதும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவன், எப்பொழுதும் தாவீதை எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரையே சார்ந்திருக்கிறவன். அதனால்தான் சொல்லுகிறான், பொல்லாத மனிதர்களுக்கு முன்பாடி, என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். மனுஷர்கள் எழும்பி, பொல்லாத மனுஷர்கள் வந்து என் மேலே எழும்பி வந்தார்கள். தண்ணீரை போல, அக்கினியை போல என் மேலே கடந்து வந்தார்கள்.
எழும்பினார்கள். ஆனாலும் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தர் அவர்கள் ஆலோசனைகளுக்கும் அவர்கள் எழும்பி செய்த பொல்லாத காரியங்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மை விடுவிக்க தப்பிவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் எல்லா சூழ்நிலையும் என்னை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை விடுவித்தவர், தாவீதை விடுவித்தவர், தானியேலை விடுவித்தவர், என்னையும் விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சில நேரத்தில் கூட பிறந்தவங்க கூட பொல்லாதவர்களாய் மாறி போறாங்க இல்லையா? கூட பிறந்தவர்கள் கூட பொறாமை எரிச்சல் கொள்ளுகிறார்கள். ஒரே வித்துக்கு பிறந்தவர்கள் தான் 12 பேரும். ஆனால் யோசேப்பு மேலே பொல்லாத காரியங்களை செய்வதற்கு தன் சகோதரர் உள்ள வந்தது. ஒரே தகப்பனுக்கு பிறந்த ஆபேல் காயின் தான் பொல்லாதவனாய் மாறி எழும்பி காயின் ஆபேலை கொலை செய்கிறான். பொறாமை எரிச்சல் வந்துவிட்டது. பொல்லாத மனிதனாய் மாறிவிட்டான். பொல்லாதவர் யார்? தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு, தேவனுடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு, தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பொல்லாத மனிதர்களாய் மாறிவிட முடியும். பொல்லாதவர்களாய் மாறிவிட முடியும். இன்றைக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் பொல்லாதவர்கள் இருக்கிறாங்களா? உங்கள் உறவில் பொல்லாதவர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் வாழ்கிற இடத்துல பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது பொல்லாதவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்ன, உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முன்பாக நாம் தப்பிவிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது அவர்கள் கண்கள் காணும். உங்கள் சத்துருக்களுடைய கண்கள் காணும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவதை. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையிலே எண்ணெயை அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை உயர்த்துவார். ஒரு நாள் பொல்லாத காரியம் செய்த அவனுடைய கண்கள் சகோதரன் உயர்ந்திருப்பதை, எகிப்திலே ஆசீர்வாதமாய் இருப்பதை அவனுடைய சகோதரர்கள் கண்கள் கண்டது. சகோதரர்கள் கண்கள் கண்டது. தாவீது, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று சவுல் கண்டுகொண்டான். தாவீது செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை சவுல் கண்டுகொண்டான். பொல்லாதவரின் கைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை கண்டுகொள்ளும். பொல்லாதவர்கள் கண்டுகொள்ளுவார்கள். தேவன் பொல்லாதவர்களுக்கு முன்பாக உங்களை பலசாலிகளாக கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் உங்களை பொல்லாதவருக்கு முன்பாக அழித்து விட மாட்டார், விட்டுவிட மாட்டார். பொல்லாதவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார். நீங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். தானியேல் அழித்து விட வேண்டும் என்று நினைத்த அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். அந்த பொல்லாத மனுஷங்களுக்கு முன்பாக தானியேல் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். தானியேல் மாத்திரம் உயர்த்தப்படவில்லை, தானியேலின் தேவனாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தரும் உயர்த்தப்பட்டார். தரியரு ராஜா சொல்லுகிறார், என் ராஜ்யத்தின் கீழும் எங்கிருக்கிறவர்கள் தானியேலின் தேவனை தவிர வேறொரு தேவனை வணங்கக்கூடாது என்று சட்டம் போட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் பலவந்தரின் கைக்கு விடுவிக்கப்படுவது மட்டுமில்லாமல் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லா பொல்லாதவரின் கைகளுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பொல்லாதவரின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தாவீது அவ்வளவாய் நேசித்தான். சவுலை ஒரு குறையும் தாவீது செய்யவே இல்லை. தாவீது நினச்சிருந்தா சவுலை கொலை செய்துட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. உங்களை பொல்லாதவர்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக பொல்லாதவர்கள் எழும்பி வந்தால் கூட அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆனால் நீங்கள் அவர்களோடு கூட போய் யுத்தம் பண்ணக்கூடாது, அவர்களோடு கூட போய் சண்டை போடக்கூடாது. இவன் பொல்லாத காரியமாக பண்ணுறாங்க, இவன் பொல்லாத காரியம் செய்கிறாயா, சண்டை போடக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தாவீது நினைச்சிருந்தா சவுலை எப்பொழுதோ கொண்டிருக்கலாம். ஆனால் சவுல் விலகி விலகி போனார். ஏன்? சவுல் ராஜாவுக்கு முன்பாக தாவீது உயர்த்தப்பட வேண்டும். அந்த பொல்லாத கைக்கு தேவன் விடுவிப்பார், தேவன் பதில் சொல்லுவார்.
தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். அவங்க பொல்லாதவர்கள்லாம் உடனே நீங்களும் பொல்லாதவனா மாறிடக்கூடாது. பொல்லாதவன், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்றதெல்லாம் உலகம். நீங்கள் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களாய் நடந்து கொள்ள நீங்கள் பிரயாசப்படும் போது, கெட்டவர்களையும் நீங்கள் மன்னிக்கும் போது, உங்களுக்கு விரோதமாக எழும்பி தீங்கு செய்கிறவர்களை நீங்கள் மன்னிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அவர்கள் கைகளுக்கு உங்களை தப்பிவித்து உங்களை உயர்த்தி ரட்சிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களை உயர்த்தி ரட்சிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அப்போது ஜெபத்தில் எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பொல்லாதவரின் கைகளுக்கு நீங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். மரணத்திற்கு தப்பிவிக்க தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். மரணத்துக்கு தப்பிவிக்க தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆபத்துக்கு தப்பிவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அழிவுக்கு தப்பிவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. தேவன் மேலே அன்பு வைத்த குடும்பம், தேவனை நேசித்த லோத்து குடும்பத்தை அந்த பட்டணத்தின் மேல் வருகிற அழிவுக்கு தப்பிவிப்பதற்காக தேவன் செய்த காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக போகிறார். அந்த பட்டணத்தின் மேல் அழிவு வரப்போகிறது. ஏன் என்று சொன்னால், அந்த பட்டணத்தில் பொல்லாத மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்கிறார்கள், அக்கிரமங்களை செய்கிறார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் கூக்குரல் மிக அதிகமாய் எரிச்சலை உண்டாக்கிவிட்டது தேவனுக்கு. தேவனால் படிக்கப்பட்ட மனிதன் தேவனை தேட வேண்டியவன், தேவனோடு கூட வாழ வேண்டியவன், தேவனுடைய அன்பிலே வாழ வேண்டியவன். தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, தேவனுடைய விருப்பத்திற்கு இல்லாமல் மாறாக எதிராக மனுஷன் வாழும்போது தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க நினைச்சார். அப்பொழுது அங்கே இருக்கிற லோத்துவை தேவன் நினைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் நினைக்கிறவர், ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. அவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், ஒரு நாளும் தள்ள மாட்டார். உங்களுடைய உத்தமத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய பக்தி தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர். இப்போ சோதேம் பட்டணத்தை அழிக்க 2 தூதர்கள் இறங்கி வந்து விட்டார்கள். 2 புருஷர்கள் பூமியில் வந்து விட்ட பிறகு இந்த பட்டணத்து மேல் அக்கினி வரப்போகிறது. லோத்துவை காப்பாற்றுவதற்காக 2 பேரை கர்த்தர் அனுப்பினார். அந்த பொல்லாத மனுஷருடைய கைகளுக்கு விடுவிக்கவும், அங்கே வருகிற அழிவுக்கு தப்பிவிக்கவும் தேவன் அந்த குடும்பத்தை காக்கவும் வல்லமுள்ளவராக இருந்தார். இறங்கினார். இறங்கி சொல்றாரு, லோத்துவை பார்த்து, லோத்து குடும்பத்தை பார்த்து அந்த 2 புருஷர்களும் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய், கர்த்தர் இந்த பட்டணத்து மேலே அக்கினியை போட போறாரு, நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகணும், உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, அந்த பொல்லாதவர்கள் லோத்து வீட்டுக்கு வந்த புருஷர்களையும் அடிக்க கொன்று விடலாம் என்று நினைத்தார்கள். சர்வ வல்லமுள்ள கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்கி மகா பெரிய காரியங்களை செய்தது. அவர்களுக்கெல்லாம் கண் மயக்கம் உண்டாக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்போ அந்த சோதேம் பட்டணத்தில் இருந்த லோத்து குடும்பத்தை அழிவுக்கு காப்பாற்ற தப்புவிக்க தேவன் பிரயாசப்பட்டார். அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவன் தாமதித்து கொண்டிருந்தும் தேவன் அவனுடைய கையை பிடித்து வெளியே போய்விடு என்று சொன்னார். ஓடிப்போ மலைக்கு என்று சொன்னார். நீ போய் சேரு மட்டும் பின்னிட்டு பாராதீர்கள் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலேயோ அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் விட்டாள். பாருங்கள், தேவன் அவளை அழிவுக்கு தப்பிவிக்க நினைத்த போது கூட கீழ்ப்படியாத இடத்திலே அவள் அழிந்து போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், தேவன் என்னை தப்பிவிக்கவில்லை, இந்த இக்கட்டிலே நான் இருக்கிறேன், இந்த போராட்டத்துக்குள்ளே நான் சிக்கியிருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளிருப்பீங்களானால் நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதை பார்க்க முடியும். கீழ்ப்படியாமல் லோத்து மனைவி திரும்பி பார்த்ததினாலே உப்பு தூணாய்விட்டால் அந்த லோத்தினுடைய குடும்பம் சீரழிக்கப்பட்டு போனது. பொல்லாத சந்ததியே அவன் மூலமாய் வந்துவிட்டது. மோவாபியர் அம்மோன் புத்திரரை அந்த லோத்தினுடைய பெண்கள் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பொல்லாதவர்கள் அந்த மோவாபியர் தான், எப்பொழுதும் அந்த அம்மோன் புத்திரர் தான் தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் பொல்லாதவர்களாக நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. எப்பவுமே அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். கீழ்ப்படியாமல் போனது மாத்திரமல்லாமல் பொல்லாதவர்களை இந்த பூமியிலே கொண்டு வந்த சந்ததியாக லோத்து சந்ததி காணப்பட்டது.
தேவன் அழிவுக்கு தப்பிவிக்க நினைத்தார். ஆனால் கீழ்ப்படியாமல் அவர்கள் அழிந்து போனார்கள். கீழ்ப்படியாமல் பொல்லாதவர்களாய் மாறி போனார்கள். யார் இந்த பொல்லாதவர்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். இந்த உலகத்தில் பொல்லாத மனுஷனாய் வாழ்கிறவர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை கேட்க தவறுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கீழ்ப்படியே தவறுகிற மனிதர்கள் என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேதம் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவிக்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல உங்கள் அருகாமையில் வருகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவர் சத்தத்தை கவனமாய் கேட்பீர்களானால் அந்த பொல்லாத காரியங்களுக்கு உங்களை தேவன் தப்பிவித்து காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ரட்சிப்பை கொடுத்த ரட்சிப்பை காப்பாற்றுகிறவர். அந்த ரட்சிப்பிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிற கர்த்தர் அவர். அவர் நம்ம மேல் வைத்த கிருபையை ஒருபோதும் கர்த்தர் மறக்கலை. உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, உங்க மேல இரக்கம் இருக்கிறது, தேவனுடைய கரம் இருக்கிறது. உங்களை காப்பாற்ற தேவன் உங்க அருகாமையில் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக்கை அக்கினியின் ஜுவாலைக்கு அழிவுக்கு தப்பிவிக்க வல்லமுள்ளவராக இருந்தார். அவர் இறங்கினார், அழிவுக்கு மீட்டெடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியமா இருந்தால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவித்தாலும் சரி, தப்பிவிக்காமல் போனாலும் சரி, விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் பொற்சலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாய் கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. பாருங்க, கர்த்தர் விட்டாரா? 7 மடங்கு அக்கினி ஜோலை எரிந்தாலும் அதிலேயும் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை காப்பாற்றினார். நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் 7 மடங்குல 14 மடங்கு எழும்பி உங்களை அழித்து விடலாம் என்று நினைத்தாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒருவரும் உங்களை தொட முடியாது. பலவந்தரின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மோவாபியரின் கை பலுத்து போனது, அம்மோன் புத்திரின் கை பலுத்தது. ஆனால் அந்த கைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தப்பிவித்தார். அந்த கைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களுக்கு தெரியுமா, எகிப்திலிருந்து தேவன் அவர்களை அழைத்து வரும்போது அவர்களுக்கு எதிரிட்டு வந்த பலத்த கைகள் எல்லாம், பொல்லாதவர்களுடைய கைகளுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தப்பிவித்து கானானுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். கானான் வரையும் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். பாருங்க, கானான் அருகாமையில் நீங்கள் விசுவாசிக்கிறவங்க அது உள்ளே பிரவேசிக்க முடியினார். போய் பாருங்க, அங்கே யார் பொல்லாத மனுஷன்? அங்கே கானானுக்குள்ளே வேவு பார்க்க போனவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் அந்த பொல்லாத மனுஷர்களெல்லாம் நம்ம கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? தப்பி வச்சுடுவார். அவங்களுக்கெல்லாம் நம்மளை கர்த்தர் விடுவிச்சு அந்த தேசத்தை நம்ம ஈஸியாக பிடிச்சி கொள்ளலாம் அப்படின்னு விசுவாசமாக பேசுகிறாங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்கிறாங்க. ஆனால் அதோடு கூட போய் வந்த மற்ற மனுஷர் சொல்கிறாங்க, ஐயோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொல்லாதவங்க, பலசாலிங்க, பலத்த கைங்க, அவங்களுக்கு நம்ம இரையாகி விடுவோம், அவங்களுக்கு நம்ம தப்பி வைக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள நம்மளை தப்பி வைக்க முடியாது, நம்ம மாட்டிப்போம், உள்ள போக முடியாதுன்றாங்க. ஆனா அதுல 2 பேர் மட்டும் அவர்கள் கைக்கு தேவன் நம்மளை தப்பி வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம கூட ஆண்டவருடைய நிழல் இருக்குது, அவர் நம்மை காத்த கரம் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் அந்த பொல்லாத மனுஷருடைய கைக்கு தப்பி வைக்க வல்லமுள்ளவராக இருக்குது. வாங்க போலான்னு சொல்லி உள்ள போனாங்க. விசுவாசித்தவர்கள் உள்ளே போனார்கள், தப்பி வைக்கப்பட்டார்கள். பொல்லாதவரின் கைகளுக்கு விடுதலையாக்கப்பட்ட சுதந்திரத்து கொண்டார்கள் தன்னுடைய ஆசீர்வாதத்தை. ஆனால் அவிசுவாசமாய் பேசினவர்களோ அதுக்குள்ள போல. பாருங்க, இதுவரையும் கர்த்தருடைய கிரேஸ் அவங்கள கொண்டு வந்து அங்கே வச்சுது. ஆனால் இப்போ அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் போகிறது தான் உங்களுடைய விருப்பம். உள்ளே போய் வந்து சொன்னவங்க, விசுவாசமாக பேசினவங்க உள்ளே போனாங்க, அவிசுவாசமாக பேசினவங்க அழிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, அவிசுவாசம் ஒரு நாளும் உங்களை வாழ்வழிக்காது, அவிசுவாசம் ஒரு நாளும் உங்களை தப்பி வைக்காது. அவிசுவாசத்தை தூக்கி போட்டுவிட்டு விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசமாய் பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில வைத்து உச்சரியுங்கள். கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமை இறங்கி உங்களை விடுதலையாக்கும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்க கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எங்கெல்லாம் ஆண்டவரை இக்கட்டில் சிக்கி இருக்கிறார்களோ, யாருடைய பலத்த கரம் அவங்க மேலே இருக்கிறதோ, அந்த பொல்லாதவரின் கைகளுக்கு ஆண்டவரை நீங்களாக்கி விடுவித்து அவர்களை ரட்சிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.